முதலில் நாம் பார்க்க இருப்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். ஆ செங்கோல், ஆ வெண்கொற்ற கொடை, ஈ குற்றமற்ற ஆட்சி, ஈ படை வலிமை. சரியான விடை ஆ செங்கோல். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும். ஆ சொல்லின், ஆ அவையின், ஈ பொருளின், ஈ பாடலின். சரியான விடை ஆ அவையின். கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ கண் கூட்டல் ஓடாது, ஆ கண் கூட்டல் நோடாது, ஈ க கூட்டல் ஓடாது, ஈ கண்ணோ கூட்டல் ஆடாது. சரியான விடை ஆ கண் கூட்டல் ஓடாது. கசடற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். அ கச கூட்டல் டர, ஆ கசட கூட்டல் அற, ஈ கசடு கூட்டல் உற, ஈ கசடு கூட்டல் அற. சரியான விடை ஈ கசடு கூட்டல் அற. என்று கூட்டல் ஆய்ந்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஆ என்றாய்ந்து, ஆ என்று ஆய்ந்து, ஈ என்றைந்து, ஈ என் ஆய்ந்து. சரியான விடை ஆ என்றாய்ந்து. அடுத்து நாம் பார்க்க போவது குருவினா 1. நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழி யாது? விடை இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். குருவினா 2. சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது? விடை எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவுநிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும். அடுத்து குருவினா 3. அரசன் தண்டிக்கும் முறை யாது? விடை ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும். குருவினா 4. சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன? விடை கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க. பள்ளி ஆண்டு விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் கலைக்குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்று பேசப்பட்டது. ஆசிரியர்கள் பள்ளி மாணவர் தலைவன் செலியனை பரிந்துரைத்தனர். தலைமை ஆசிரியர் செலியன் மாணவர் தலைவனாக இருக்கிறான், ஆனால் இது கலைக்குழுவிற்கான தலைவர் பதவி. நடனம், இசை, நாடகம் என அனைத்து துறைகளிலும் ஆர்வமுள்ள ஒருவரே இதற்கு தகுதியானவர். எனவே என்னுடைய தேர்வு கலை அரசன் என்று நன்கு ஆராய்ந்து கூறினார். ஆசிரியர்கள் அனைவரும் சிறந்த தேர்வு என்று மகிழ்ந்தனர். இந்த பத்திக்கு பொருத்தமான திருக்குறள். விடை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல்.